குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம லேட்டக் கிளாஸில் 4th யூனிட்டில் டேபுலர் என்விரான்மெண்ட் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ போன கிளாஸ்லலாம் நம்ம லேட்டக்கில் 4th யூனிட்டில் டெக்ஸ்ட் என்விரான்மெண்ட் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதில் இப்போ ப்ரெம்பிள் ஆஃப் த டாக்குமெண்ட்டில் எப்படி நியூ தியரம் அப்படிங்கிற பேக்கேஜை கொடுக்கணும். அந்த நியூ தியரம் கொடுக்கும்போது அந்த டெஃபனிஷன்ஸு ப்ரொக்ளமேஷன்ஸ் எல்லாத்தையுமே எப்படி டெக்ஸ்ட்டுக்குள்ளே யூஸ் பண்ணணும். ப்ரொக்ளமேஷன்ஸ்னால் தியரம், டெஃபனிஷன், லெம்மா, ரிமார்க் இதெல்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ப்ரொக்ளமேஷன்ஸ் எல்லாத்தையுமே எப்படி டிஃபைன் பண்ணணும், எப்படி நம்ம அதை டெக்ஸ்ட் என்விரான்மெண்ட்டில் டைப் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே லாஸ்ட் வீடியோஸில் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டேபுலர் என்விரான்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டேபுலர் என்விரான்மெண்ட் இஸ் நத்திங் பட் த டேபிள். ஸோ டேபிள் எப்படி லேட்டக்கில் போடணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே மைக்ரோசாஃப்ட் வேர்டில் நமக்கு டேபிள் அப்படிங்கிறத நல்லாவே போட தெரியும். ஸோ இன்சர்ட்டில் டேபிள் ஆப்ஷன்ஸில் போய் நம்ம டேபிளை போட்டுக்கலாம். ஸோ அந்த டேபிளை தான் லேட்டக்கில் எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ எ டேபுலர் என்விரான்மெண்ட் கிரியேட்ஸ் எ டேபிள் தட் a LaTeX treat is at a large symbol. ஸோ நம்ம லேட்டக்லேயும் டேபிளை போட முடியும். ஸோ டேபிளும் அந்த ப்ரொக்ளமேஷன் மாதிரியே தான், பிகின் எண்ட் அப்படிங்கிற அந்த கமாண்டுக்குள்ளே தான் டேபிளை நம்ம ட்ரா பண்ண முடியும். ஸோ இந்த டேபிளை லேட்டக் ஒரு லார்ஜ் சிம்பிளாக தான் ட்ரீட் பண்ணும். ஓகேவா? ஸோ நீங்கள் எப்படி டெஃபனிஷனு, லெம்மா, ரிமார்க் எல்லாமே பிகின் எண்டு கமாண்டுக்குள்ளே பண்ணுறீங்களோ அதே மாதிரி டேபிள் போடுறதுக்கு பிகின் டேபுலர், எண்டு டேபுலர் அப்படிங்கிற இந்த கமாண்டுக்குள்ளே தான் நம்ம போடணும். ஸோ இதையுமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ரோ வைஸ், காலம் வைஸ் நம்ம பிரிக்க முடியும். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் யூஸ் பண்ணுறோமோ அதை இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இது. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக செட் பிரேசஸ்க்குள்ளே தான் கொடுக்கணும். ஸோ இதை இதை ஒவ்வொரு ரோவையும் இல்லை ஒவ்வொரு காலமையும் இந்த மாதிரி நம்ம மாடுலஸ் சிம்பிள் வச்சு நம்ம என்ன செஞ்சுவோம் அப்படின்னா பிரித்து காட்டுவோம். ஓகேவா? ஸோ இப்போ டேபிள் நம்ம ஜென்ரலாக வேர்டில் டைப் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுவோம். அந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே நம்ம டேபிளை ட்ரா பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஸோ லேட்டக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அதுக்கு தனியாக கோடிங் உண்டு. அப்படி கோடிங் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அது கொஞ்சம் ரன்னிங் டெக்ஸ்ட்லேயே இந்த டேபிள் வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ டேபிள் ஃபஸ்ட்டு எப்படி வரையணும், அதுக்கப்புறம் அதனோட அலைன்மெண்ட்டை பார்ப்போம். ஸோ டேபிள் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம டேபிளை பொறுத்த வரையில் நமக்கு ஃபஸ்ட்டில் டாப்பில் இந்த மாதிரி கோடு இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஹச் லைன் அப்படிங்கிற இந்த கோடிங்கை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹச் லைன் அப்படிங்கிறது என்னதுன்னா நத்திங் பட் த ஹரிசாண்டல் லைன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இது ஹரிசாண்டல் லைன் தானே நமக்கு, அதனால /h லைன் அப்படிங்கிறத ஃபஸ்ட் லைனில் கொடுக்கறது மூலமாக நமக்கு என்னவாகும் அப்படின்னா ஹரிசாண்டல் லைன் ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம ரோ வைஸ் தான் வேல்யூஸை இன்புட் கொடுக்க முடியும். ஸோ ரோ வைஸ் இன்புட் கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்புட் கொடுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ரோ இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ரோவில் 4 காலம் இருக்குது. 4 காலமோட வேல்யூவும் செப்பரேட் பண்ணி காட்டணும். அப்போ இந்த அண்டு சிம்பிள் மூலமாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வேல்யூஸை செப்பரேட் பண்ணுவோம். நேமு அண்டு 1 அண்டு 2 அண்டு 3 அப்படின்ட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நேமை செப்பரேட் பண்ணி காட்டுவோம். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கிற நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிறதும் இங்கே கொடுத்துருக்கிறதும் கண்டிப்பாக டேலி ஆகணும். டேலி ஆகலை அப்படின்னா உங்களுக்கு எரர் வர ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ரோவில் உங்களுக்கு 3 வேல்யூஸ் தான் தேவைப்படுது, 4 வேல்யூ தேவைப்படலை, ஃபஸ்ட்டு காலம் பிளாங்காக தான் இருக்க போகுது அப்படின்னா நீங்கள் அண்டுலேயே ஆரம்பிக்கலாம். அண்டு 1 அண்டு 2 அண்டு 3 அப்படின்ட்டு ஆரம்பிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு செல் பிளாங்க் ஆயிரும், 2வது செல், 3வது செல், 4வது செல்லில் வேல்யூஸ் வரும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் இங்கே இன்புட் கொடுத்துருக்கிறதும் நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட்டும் கண்டிப்பாக டேலி ஆகணும். அது ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரோவை நம்ம ஃபில் பண்ணிட்டோம். 2வது லைனில் தான் அடுத்த ரோ வரணும். அப்போ நம்ம 2வது லைனுக்கு வரணும்னா நமக்கு கோடிங் தெரியும்ல, // அப்படிங்கிற கோடிங்கு. ஸோ அந்த // ஃபஸ்ட்டு கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஃபஸ்ட்டு ரோ முடிஞ்சு ஒரு கோடு வரணுமா, அதுக்காக ஹச் லைன் அப்படிங்கிற இந்த கமாண்டை கொடுப்போம். ஸோ அப்போ நமக்கு 2வது ரோவில் கர்சர் வந்துடும். 2வது ரோவில் 2வது ரோக்கு தேவையான வேல்யூஸை நம்ம இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ 2வது ரோ கொடுத்ததுக்கப்புறம் 3வது ரோக்கு போகணுன்னா நெக்ஸ்ட் லைனு, அதுக்காக // அதுக்கு ஒரு ஹரிசாண்டல் கோடு வரணும், அதனால ஒரு ஹச் லைனு.
அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். ஸோ இதை மாதிரி 4th செல்லையும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எத்தனை ரோ தேவைப்படுதோ அத்தனை ரோவை கொடுக்கலாம். எல்லாத்தையுமே கடைசியாக ஹச் லைன் அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் இந்த பிகின் டேபுலர் எண்டு டேபுலர் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ரிமைண்ட் பண்ணிக்கோங்க, இந்த பிகின் டேபுலருக்கு அடுத்தும் நீங்கள் பிளாங்க் லைன் விடக்கூடாது, எண்டு டேபுலருக்கு முன்னாடியும் வந்து நீங்கள் பிளாங்க் லைன் வந்து விடக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்படின்னா வந்து எரர் வர ஆரம்பிக்கும். ஸோ திஸ் வித் நோ பிளாங்க் லைன் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் த என்விரான்மெண்ட் அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பிஃபோர் த என்விரான்மெண்ட்டுக்கும் ஆஃப்டர் த என்விரான்மெண்ட்டுக்கும் இடையில கண்டிப்பாக பிளாங்க் லைன் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. So this table can be horizontally centered with center environment. ஸோ இது வந்து ஒரு டேபிளோட ஒரு பேஜோட சென்டரில் வரணும் அப்படின்ட்டு நினச்சோம் அப்படின்னா அப்போ நம்ம சென்டர் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ சென்டர் என்விரான்மெண்ட்டுங்கிறது நத்திங் பட் பிகின் சென்டர் எண்டு சென்டர் அப்படிங்கிறது. ஸோ அந்த பிகின் சென்டர் எண்டு சென்டர் கொடுக்கறது மூலமாக நமக்கு வந்து அந்த டேபிள் வந்து அந்த பேஜோட சென்டரில் வந்து வந்துடும். நம்ம அந்த பேஜோட சென்டர்னால் மொத்த சென்டர் கிடையாது, அந்த டேபிள் வந்து சென்டர் அலைன்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது. This table can be placed horizontally with center alignment. It can also be placed within a table environment. இந்த டேபுலரியே வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டேபிள் அப்படிங்கிற இந்த என்விரான்மெண்ட்குள்ளேயுமே வந்து நம்ம டைப் பண்ணிக்க முடியும். ஸோ பிகின் டேபிள் எண்டு டேபிள் அப்படிங்கிற டேபிள் என்விரான்மெண்ட். So this sets the table off from the surrounding text with vertical space, and you can also use the float controls B, T, H, P to specify where the table should appear. So எந்த இடத்துல appear ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை மாதிரி இன்னொரு அவைலபிலிட்டி என்னதுன்னா டேபிளோட கேப்ஷன். அதாவது ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா அந்த டேபிளுக்கு கீழே நீங்கள் அந்த டேபிளோட நேம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்னா கேப்ஷன் அப்படிங்கிற இந்த கோடிங் கமாண்டை வந்து நம்ம பயன்படுத்தணும். ஓகேவா? ஸோ அந்த டேபுலர் டேபிள் அப்படிங்கிறது தான் வந்து கேப்ஷன். அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6.1 நம்ம கொடுத்துருக்கவே மாட்டோம், ஆட்டோமேட்டிக்காகவே 6.1ங்கிறது வருது. ஏன்னா இது வந்து நம்ம 6வது சாப்டரில் டேபிளாக வந்து போட்டிருக்கோம் அப்படின்ட்டு மீனிங். ஸோ 6வது சாப்டரில் டேபிளாக போடும்போது 6.1 அப்படின்ட்டு டேபிளோட நேம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்பரிங் அதுக்கு நேம் வந்து நம்ம இந்த மாதிரி செட் பிரேஸ்க்குள்ளே கொடுக்கணும். ஸோ கேப்ஷன் அப்படின்ட்டு கொடுத்து செட் பிரேஸ்க்குள்ளே நம்ம கொடுக்கறது தான் வந்து நமக்கு என்னவாகும் அப்படின்னா இந்த டேபிளுக்கு கீழே வந்து இப்படி அப்பியர் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் இதை லேபிள் பண்ணிக்கிறதுங்கிறது நம்மளோட ஆப்ஷனல். அதாவது இந்த டேபிளை வந்து நம்ம வேறு ஏதாவது இடத்துல ரெஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ இங்கே வந்து லேபிளிங் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ லேபிள் கொடுக்கறதுக்கு மூலமாக அதை வந்து நம்ம பின்னாடி வேறு ஏதாவது இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லேபிள் அப்படிங்கிற கமாண்டும் வந்து நம்ம கண்டிப்பாக செட் பிரேஸ்க்குள்ளே தான் வந்து கொடுக்கணும். இதில் வந்து பிளாங்க் ஸ்பேசஸ் அப்படிங்கிறது இருக்கவே வந்து கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ டேபிள் வரையறதுக்கு வந்து பிகின் டேபுலர் எண்டு டேபுலர், பிகின் டேபிள் எண்டு டேபிள்ங்கிற ஆப்ஷனையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சென்டருக்காக அது வந்து சென்டர் அலைன்மெண்ட்டாக வந்து வருது. ஸோ இந்த லேபிள் கொடுக்கறது மூலமாக வந்து வேறு ஏதாவது இடத்துல நம்ம இந்த மாதிரி வந்து அந்த டேபிளை வந்து ரெஃபர் பண்ணிக்கவும் வந்து முடியும். ஓகேவா? சரி. ஸோ நோட் என்னது அப்படின்னா நோட் தட் த லேபிள் மஸ்ட் பி டைப்டு பிட்வீன் த கேப்ஷன் அண்ட் த எண்டு டேபிள் கமாண்ட். ஸோ லேபிள் அப்படிங்கிறது கேப்ஷனுக்கும் எண்டு டேபிளுக்கும் இடையில கடைசியில் தான் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். For another example, look at the two tables. For example, இப்படி ஒரு டேபிளை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு டேபுலர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிகின் டேபுலர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, எண்டு டேபுலர் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு 10 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இது வந்து பிளாங்காக இருக்குது. ரெண்டாவது இதில் இந்த ஃபஸ்ட்டு செல்லு பிளாங்க்கு, ரெண்டாவது செல்லு தான் 0 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் 0 இருக்குது, ஸ்லாஷ் சிம்பிள் 0, ஸ்லாஷ் சிம்பிள் 1, ஸ்லாஷ் சிம்பிள் 2 அந்த மாதிரி வந்து ரெண்டாவது ரோவில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த ரோக்கு வர்றதுக்காக டபுள் ஸ்லாஷு, கோடு வர்றதுக்காக ஹெச் லைனு. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுருக்குறாங்க. த செகண்ட் டேபிள் இஸ் சேம் அக்செப்ட் தட் த நம்பர்ஸ் ரன் ஃப்ரம் 128 to 255. த டைப் செட் இஸ் ஷோன் இன் த ப்ரீவியஸ் செக்ஷன். ஸோ இந்த மாதிரியும் வந்து நம்ம ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியும் வந்து நம்ம டேபிளை வந்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த டேபிளை வந்து எக்ஸாம்பிளாக வந்து கொடுத்துருப்பாங்க.
ஸோ இதுக்கு வந்து ரூல் பார்த்தோம் அப்படின்னா த பிகின் டேபுலர் ரிக்வயர்ஸ் அன் ஆர்குமெண்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் த கேரக்டர்ஸ் 1 ஆர் சி மீன்ஸ் லெஃப்ட் ரைட்டு அல்லது சென்டர் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எல் கொடுத்துருக்குறோம், இங்கெல்லாம் வந்து நம்ம ஆர் கொடுத்துருக்குறோம், தெரியுதா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஆர் கொடுத்துருக்குறோம், அடுத்தது எல்லாமே வந்து எல் கொடுத்துருக்குறோம். இது என்ன மீனிங் அப்படின்னா இப்படி வந்து செல் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணக்கூடிய வேல்யூஸ் வந்து லெஃப்டில் வரணும் அப்படின்னா எல் கொடுக்கணும், ரைட்டில் வரணும் அப்படின்னா ஆர் கொடுக்கணும், சென்டரில் வரணும் அப்படின்னா வந்து சி கொடுக்கணும். ஸோ ஒரு செல்லுக்குள்ளே உள்ள வேல்யூஸ் வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டா ரைட் அலைன்மெண்ட்டா சென்டர் அலைன்மெண்ட்டாங்கிறதுக்கு தான் இந்த எல்ஆர்சி அப்படின்ட்டு. ஸோ எத்தனை காலம் இருக்குதோ அத்தனை காலம் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து நம்ம இதை கொடுத்துருக்கணும். அப்படி ஒரு காலமுக்கு நீங்கள் கொடுக்காம விட்டீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து மிஸ்மேட்ச் ஆகி எரர் வர ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரூலு. திஸ் ரிக்வயர்ஸ் அன் ஆர்குமெண்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் எ கேரக்டர் எல்ஆர்சி மீன்ஸ் லெஃப்ட் ரைட்டு அல்லது சென்டர் அலைன்மெண்ட். For each column optionally this symbol, இந்த சிம்பிள் இருக்குல்ல மாடுலஸ் சிம்பிள் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு காலமுக்கும் அந்த மாடுலஸ் சிம்பிள் வந்து எதுக்காக அப்படின்னா வெர்டிக்கல் லைன் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த லைன் வருதுல்ல, ஹரிசாண்டல் லைனுக்கு நான் ஹச் லைன் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டேன் இந்த லைனுக்கு. அதுவே இப்படி வெர்டிக்கல் லைன் வருதுல்ல, ஸோ அந்த வெர்டிக்கல் லைனுக்காக தான் வந்து நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா மேலே கோடிங்லேயே வந்து இந்த மாடுலஸ் சிம்பிளை கொடுக்குறோம். ஸோ மாடுலஸ் சிம்பிள் கொடுக்கறது மூலமாக நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா வெர்டிக்கல் லைன் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து வந்துடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரூலு. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா காலம்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை ஆம்பர்சன்ட் அண்ட் ரோஸ் ஆர் செப்பரேட்டட் பை டபுள் ஸ்லாஷ். முதலையே சொல்லிட்டேன், வேல்யூஸ் இன்புட் கொடுக்கும்போது ஒவ்வொரு ரோலையுமே வந்து இந்த அண்டு சிம்பிள் கொடுக்கணும். ஸோ அண்டு சிம்பிள் கொடுத்து தான் ஒவ்வொரு காலமுக்கு உண்டான வேல்யூஸை வந்து நம்ம பிரித்து காட்டுவோம். அது மாதிரி ஒரு ரோக்கும் இன்னொரு ரோக்கும் பிரித்து காட்டுறதுக்கு இந்த டபுள் ஸ்லாஷை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இதுவும் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அதை மாதிரி ஹச் லைனுங்கிறது வந்து ஹரிசாண்டல் லைனை வந்து கொடுக்கறதுக்காக அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறோம். ஸோ த ஹச் லைன் கமாண்ட் கிரியேட்ஸ் எ ஹரிசாண்டல் ரோல் இன் த டைப் செட் டேபிள். இட் இஸ் பிளேஸ்ட் ஐதர் அட் த பிகினிங் ஆஃப் த டேபிள் ஃபாலோடு பை த டபுள் ஸ்லாஷ் கமாண்ட். If you use a horizontal line to finish the table, you must separate the table in the last row from the table with டபுள் ஸ்லாஷ் கமாண்டு. ஸோ இப்போ அந்த டேபிள் முடிய போகுது அப்படின்னா ஸோ அந்த டேபிள் முடிய போகிறதையும் வந்து இந்த மாதிரி டபுள் ஸ்லாஷ் போட்டு ஹச் லைன் அப்படிங்கிற இந்த கமாண்டை யூஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் கண்டிப்பாக காட்டணும் அப்படிங்கிறது. ஸோ பிகின் டேப்லெட் டேக்ஸ் அன் ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் பி ஆர் டு சி டி டு ஸ்பெசிஃபை பாட்டம் ஆர் டாப் வெர்டிக்கல் அலைன்மெண்ட் ஆஃப் த டேபிள். ஸோ இந்த பிகின் டேப்லருக்குள்ளே நம்ம வந்து இந்த லெஃப்ட் அலைன்மெண்ட்டா ரைட் அலைன்மெண்ட்டா சென்டர் அலைன்மெண்ட்டா அப்படிங்கிறத வந்து கொடுப்போன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இன்னொரு செட் பிரேஸ்க்குள்ளே நீங்கள் அதை வந்து பிஆர் டிஆ அப்படின்னா ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்டும் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் எதுக்காக அப்படின்னா அது அந்த செல்லோட பாட்டமில் வந்து வேல்யூஸ் வரணுமா இல்லை டாப்பில் வந்து வேல்யூஸ் வரணுமா அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஆப்ஷனல் ஆர்குமெண்ட். ஸோ இந்த ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்டையும் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து கொடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது, வேணும்னா வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? சரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி பாட்டம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் செட் பிரேஸ் கொடுக்கக்கூடாது, கண்டிப்பாக ஸ்கொயர் பிரேஸ் தான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ பிகின் டேபுலர். ஸோ நீங்கள் ஒவ்வொரு செல்லுக்கும் மாற்றி கொடுக்க முடியாது, ஒன்று பாட்டம்னு இருக்கணும் இல்லை டாப்னு இருக்கணும். ஸோ இப்படி பாட்டம்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா வேல்யூஸுமே வந்து உங்களுக்கு பாட்டமில் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுவே டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது டாப்பில் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் கண்டிப்பாக இதை வந்து ஸ்கொயர் பிரேஸில் தான் கொடுக்கணும், செட் பிரேஸில் வந்து கொடுக்கக்கூடாது. If you forget to put an hline command right after the double slash in the last row, you can get an error message. So ஒவ்வொரு எண்டு டேபிள் அல்லது எண்டு டேபுலர் முடியுதுல்ல, அதுக்கு முன்னாடி கடைசி ரோக்கு வந்து நம்ம கொடுத்துருக்குறோம்ல, அந்த கடைசி ரோவில் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஹச் லைன் அப்படிங்கிறத கொடுத்து தான் வந்து அந்த ரோவை வந்து முடிக்கணும். ஹச் லைன்னு கொடுக்காம விட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து எரர் மெசேஜ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக ஹெச் லைன் அப்படிங்கிறத கடைசி ரோக்கு வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? சரி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மோர் காலம் ஃபார்மேட்டிங் ஆர்குமெண்ட். ஸோ காலம் ஃபார்மேட்டிங்கில் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்குது. அண்ட்
and at expression அட்டுங்கிற ஒரு சிம்பிள் இருக்குது. For example, dot replaces the text normally inserts between the two column with its argument. For example, இந்த மாதிரி நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னா this creates a table with two columns separated by a decimal point. If in effect you can get a single alignment. For example, நீங்கள் decimal valuesல ஏதாவது ஒரு காலமை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி 3.78 4.621 அப்போ எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பாயிண்ட்டை வந்து டைப் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. அப்போ ஆர் போட்டுட்டு ரைட் அலைன்மெண்ட்டுக்காக அட்டு போட்டு டாட் போட்டு லெஃப்ட்டு அப்படிங்கிறத வந்து கொடுத்துடலாம். அப்போ ரைட்டில் வந்து உங்களுக்கு நீங்கள் இன்சர்ட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் வரும். அண்டு 78 அப்படின்ட்டு கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு 3 அண்டு இருக்கிற வேண்டிய இடத்துல அப்போ பாயிண்ட் வந்துடும். அந்த 78 அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டெசிமல் வேல்யூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகணுங்கிறதுக்காக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் அப்போ 4ன்னு கொடுத்து அண்டு கொடுக்காமையும் வந்து விடலாம். ஸோ அண்டு கொடுக்காம விட்டீங்க அப்படின்னா அந்த 4 பாயிண்ட் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு வந்து அவுட்புட்டாக வந்து வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். You should use David Claris's column packages if you need a decimal alignment column. So David Claris's column packages வந்து இருக்குது. மேலே ஃபர்ஸ்ட்டில் ப்ரெம்பிளில் வந்து யூஸ் பேக்கேஜஸ் கொடுப்போம்ல. ஸோ அந்த யூஸ் பேக்கேஜஸில் இந்த டேவிட் யூஸ் பேக்கேஜஸ் கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு வந்து அட்வான்ஸ்டு வெர்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை மாதிரி நீங்கள் காலமோட விட்டையும் வந்து என்ன செஞ்சுக்க முடியும் அப்படின்னா வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்க முடியும். ஏன்னா ஒரு பெரிய டேபிள்னு இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் நேம் டைப் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து காலம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அதை மாதிரி ரெஜிஸ்டர் நம்பர் டைப் பண்ணுறதுக்கு வந்து காலம் வந்து பெருசாக இருக்கணும். ஆனால் மார்க்ஸை டைப் பண்ணுறதுக்கு காலம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி காலமோட விட்டு வந்து வேரி ஆகிற கேஸில் நீங்கள் அந்த காலமோட விட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணியும் என்ன செய்ய முடியும் அப்படின்னா வந்து டேபிள் போட முடியும். ஸோ அதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி P இன்ச்சஸ் அப்படிங்கிறத வந்து கொடுப்போம். ஓகேவா? Pங்கிறது வந்து காலமோட காலம் ஸ்பெசிஃபையராக வந்து வரும். ஓகேவா? ஸோ 1 inch அப்படின்ட்டு கொடுத்தோன்னா 1 inch வந்து அந்த காலமோட விட்த்து அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இது வந்து இன்ச்சு ஸ்பெசிஃபையராக இதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி கொடுத்து நீங்கள் உங்களோட டேபிள் போட முடியும். டேபிள் போடும்போது பார்த்தீங்களா இந்த மாதிரி 1 inchக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து வரும். ஸோ போன டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்படி இருக்காது. இதே டேபிள் நம்ம முன்னாடி பேஜில் போட்டிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் வந்து சின்னதாக தான் வந்து இருக்குது. எல்லா காலமுமே வந்து ஒரே சைஸில் வந்து இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காலம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைஸில் வந்து இருக்குது. ஸோ இது எதுக்காக அப்படின்னா வந்து நம்ம காலமோட விட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை மாதிரி விட்டை ஸ்பெசிஃபை பண்ணியும் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து டேபிளை வந்து போடலாம். ஓகேவா? சரி. ஸோ டு என்டர் ஐட்டம் in the first column precedes each item with a centering command. Note that the first column is actually somewhat over 1 inch wide because of the extra space. ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு 1 inch அப்படின்ட்டு கொடுத்துருக்கிறதுனால தான் இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து வருது. ஓகேவா? ஸோ அப்போ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா வந்து டேபுலர் என்விரான்மெண்ட் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ ஒரு டேபிள் வந்து எப்படி வரையணும், ஸோ அந்த டேபிளுக்கு வந்து என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ்னால் தேவை, அது லெஃப்ட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட்டு கொடுக்கலாம், பாட்டம் டாப்புன்னு வந்து கொடுக்கலாம். ஒரு காலமையும் இன்னொரு காலமையும் பிரித்து காட்டுறதுக்கு ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஒரு ரோவையும் இன்னொரு ரோவையும் பிரித்து காட்டுறதுக்கு டபுள் ஸ்லாஷ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். டாப் வெர்டிக்கல் லைன் வரணும் அப்படின்னா இந்த மாடுலர் சிம்பிள் கொடுக்கணும். ஹாரிசாண்டல் லைன் வரணும் அப்படின்னா /h லைனுங்கிறத வந்து கொடுக்கணும். இப்படி எல்லாம் கொடுக்கறது மூலமாக நம்ம டேபிளை வந்து டைப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் வந்து இதை மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 லைன் blank ஸ்பேஸ் கொடுத்துட்டு இந்த பிகின் டேபிள் எண்டு டேபிளில் கொடுக்கறது மூலமாக அந்த லைனுக்கு அடுத்தது இந்த டேபிளை வந்து நீங்கள் ட்ரா பண்ண முடியும். அதை மாதிரி இந்த டேபிள் வந்து சென்டர் வேணும் அப்படின்ட்டு நினச்சோன்னா பிகின் சென்டர் எண்டு சென்டர் அப்படிங்கிற அந்த கமாண்டையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரொவைடட் இப்போ காலமோட விட்டு வந்து பெருசாக வேணும்னா விட்டையும் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். 1 inch சைஸுக்கு விட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு கிளாஸில் வந்து பாருங்கள். ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம்.